நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஈரோடு தேர்தல் பணிக்கு போனீங்க, பிரச்சாரம் மற்றும் திமுக தேர்தல் பணிக்காக போயிட்டு வந்திருக்கீங்க. இப்போ இன்னைக்கு தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது. திமுக தேர்தல் பணிகள்லாம் பார்க்கும் பொழுது இனி நல்லவர்கள் அரசியலுக்கே வரமாட்டாங்க, அந்த அளவுக்கு திமுக அங்கே நடந்த விதம் அப்படி இருக்கு அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சுமத்தி இருக்கிறார். அண்ணாமலை ஒருத்தர் நல்லவன் சொன்னா அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கு யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள்? ஏன்னா அண்ணாமலையே தன்னுடைய பணிகளின் மூலமாக அவரை சுத்தி இருக்கிற எல்லாமே கிரைம், எல்லாமே கிரிமினல். அதாவது மோசடி பேர் வழிகள் எல்லாம் அண்ணாமலை பார்வையில நல்லவங்க அப்படின்னு வச்சுங்க. நாம சொல்ல விரும்புவது, இடைத்தேர்தல் நடைபெற்றது. இடைத்தேர்தலில் மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்கிறார். அது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். அப்படி வாக்குகளை கேட்கின்ற பொழுது அண்ணாமலையினுடைய யோகிதை என்ன? இதுல வேற நல்லவங்க அரசியலுக்கு வரமாட்டாங்க. அது எப்படி நல்லவங்க? நீ எந்த நல்லவங்களை சொல்ற? ஏன் அண்ணாமலை, இப்ப போன வாரம் உன்னுடைய ஆட்சி நடக்குது பாரு, யூபி, அங்க கான்பூர்ல ஒரு பாடகி கூட பாடி மிகப்பெரிய அளவிற்கு அங்க ஒரு பாடல் வந்திருக்கு. என்ன தெரியுமா? ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் புல்டோசர் விட்டு அடிச்சு நிரவலாம். நிரவிட்டு திருப்பி கூட பார்க்கல, அவங்களுக்கு ₹1 கூட கொடுக்கல, எல்லாம் நடு ரோட்ல கிடக்குறாங்க. ஒரு வருஷம் விவசாயிகள் போராடும் போது திரும்பி பார்க்காம ஊர் சுத்திட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு பேர் தான் அயோக்கியத்தனம். இன்னும் ஒண்ணா சொல்லிட்டு வரணும்னா, சீனாவினுடைய ரகசிய தொடர்போட உன் தலைவன்லாம் உட்கார்ந்துருக்கான் பாரு, அதுக்கு பேர் தான் மோசடித்தனம். முந்திரா துறைமுகத்தின் மூலமாக மிக மோசமாக போதைப் பொருட்கள் எல்லாம் இறங்குதுன்னு விசாரணையிலையும் கண்டுபிடிச்சாங்க, எல்லாமே தெரிஞ்சது. அந்த போதைப் பொருள் கொடுக்கக்கூடிய அந்த துறைமுகம் யாருது? தனியாரு தானே, உன் ஆள் அதானி தானே. ஏன் நடவடிக்கை எடுக்கல? இந்தியா நல்லா இருக்கணும், இளைஞர்கள் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் உனக்கு இருந்திருந்தா, உன் கட்சிக்கு இருந்திருந்தா, போதைப் பொருளை இறக்குமதி பண்ணுகிற துறைமுகத்துக்கு சீல் வச்சிருப்பான். ஆனா தொடர்ந்து அதை நடத்துங்கடான்னு சொல்லது உன் கட்சி. ஆக இந்தியா முழுக்கவும் போதையை பயன்படுத்தி, கஞ்சா, அபின் போன்ற அந்த ஹெராயின் போன்றவைகளை பயன்படுத்தி வளரும் இளம் தலைமுறையை போதையிலே நாசமாக்குகிற அண்ணாமலையினுடைய பார்வையில் யார் நல்லவனா இருப்பான்? ரொம்ப அதிகமான முறையில கஞ்சாவை பயன்படுத்துறவங்க கூட அண்ணாமலைக்கு நல்லவனா இருப்பான். ஆனா எங்க நாட்டுல அப்படி கிடையாது. எங்க தமிழ்நாட்டுல அது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலும் ஒரு தர்மம் இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும். நீ எதை வச்சு சொல்லிக்கிட்டு வர? நீ எதை குறித்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்துற? ஆகவேதான் திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புவது, அண்ணாமலையினுடைய பார்வையில எது அப்படின்னு பாத்துக்கணும். நல்லவங்க பார்வையில இருக்கிறது வேறு, கெட்டவங்க பார்வையில இருக்கிறது வேறு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த கருத்து ஒண்ணு சொன்னேன். அதுல பாருங்க, இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். குஜராத் வதோதரா கார்பரேஷன், மோடியினுடைய குஜராத் தானே. என்ன பண்ணானுங்க தெரியுமா? ஒரு டாக்ஸ் போட்டிருக்கானுங்க. என்ன டாக்ஸ் தெரியுமா? வீடுகளில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு வரி. இந்தியாவில் எங்கேயும் கிடையாதுங்க. வீட்டுல நம்ம நாய் குட்டி வளர்த்தோம்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டுறான்னு சொல்லி பிஜேபி கவர்மெண்ட் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறான் வதோதரா கார்பரேஷன்ல. ரொம்ப நல்லவங்க ஆட்சி செய்யறாங்க பாரு, நல்லவங்க கிழிக்கிறாங்க. வீட்டுல வளர்க்கிற நாய்க்கு வரி போடக்கூடிய இந்த நபர் பொழைச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. உரிமை தொகை வழங்குவதை நான் வரவேற்கிறேன், ஆனா சொன்ன இடம் தேர்தல் நடைபெறக்கூடிய இடத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது அவருக்கு ஒரு தோல்வி பயத்தை அவருக்கு காட்டுது. அண்ணாமலை கதை எழுதிக்கிட்டே போகட்டும். அண்ணாமலை ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ ஏதோ ஐபிஎஸ் படிச்சேன்னு சொல்றாங்க. RSS பள்ளிக்கூடத்துல போய் உக்காந்துக்கிட்டு அவன் ஏதோ உனக்கு நீ காசு கொடுத்தா அவன் போட்டான். அண்ணாமலை ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க, நம்முடைய மாண்புமிகு முதல்வர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள், அவர் ஒன்று அறிவிக்கிறார்னா, சட்டம் தெரியாம எங்களுக்கு கிடையாது, விதிகள் தெரியாம கிடையாது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்தை மீண்டும் ஒரு முறை மக்கள் மன்றத்துல சொல்றார். ஏற்கனவே டெஃபமேஷன் கேஸ் 354 போய் பாரு அண்ணாமலை. ஒரு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா தெரியும் உனக்கு. டெஃபமேஷன் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த டெஃபமேஷன் கேஸ்ல எப்படி தெரியுமா?
ஏற்கனவே ஒருவர் பேசியிருந்ததை திரும்ப ஒருவர் பேசுவதற்கு பேரு அந்த டெஃபமேஷன் ஆக்ட்ல வராதுன்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு நல்ல காரியம் ஏற்கனவே அறிவிச்சாச்சு. அறிவிச்சிட்ட ஒரு திட்டத்தை யார் நிறுத்துறது தெரியுமா? அண்ணாமலை. அண்ணாமலையும் அண்ணாமலை கூட்டமும் நிறுத்திட்டானுங்க. எங்க போய் அமித்ஷா கூட சேர்ந்துகிட்டு எவன் பேசுறது? இன்னைக்கு முதலமைச்சருக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. நீங்க ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைய தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வர வேண்டிய நிவாரணத் தொகைகளை எதையுமே கொடுக்காதீங்க. பெண்டிங் வைங்க, நிலுவையில வைங்க. அவங்க எம்பிகள் பேசட்டும், அவங்களுடைய அரசின் மூலமாக அமைச்சர்கள் வந்து சந்திக்கட்டும். அதுக்கு இதுக்குன்னு காரணத்தை சொல்லி ஏன்னா நாம அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டு மக்கள் கட்டிய வரி பணத்தை கொடுத்துட்டோம்னா முதலமைச்சர் அவர் மனசா வாழறாரு, நல்ல மனுஷன். அவர் என்ன பண்ண போறாரு? ஒரு குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் கொடுத்துட போறாரு. விடக்கூடாது. நாம பணமும் நிலுவையில இங்க வச்சுக்கணும். அங்க போய் நாங்க ஏன் சொன்னதை செய்யலன்னு நாங்க கத்தணும். அரசியல் பண்றதற்காக அமித்ஷா கூட சேர்ந்துகிட்டு அண்ணாமலை போட்ட திட்டம் எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே சொன்ன திட்டத்தை மீண்டும் சொல்லிட்டு சொல்றார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை செய்தாலும் சரி, எத்தனை சூதுக்களை செய்தாலும் சரி, நான் நிறைவேற்றி காட்டுகிறேன். எனக்கு திறமை இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது. இருக்கின்ற வருவாயை, இருக்கின்ற நிர்வாக நிலையை, அதிகாரத்தை வைத்து செய்வேன் என்ற உறுதியோடு நம்முடைய முதல்வர் அறிவிச்சிருக்கார். அத எதிர்க்க முடியல, தவிர்க்க முடியல. ஏன் உன் கர்நாடகத்துல போய் சொல்ல, ஏன் உன் மாநிலங்களை சொல்லி கிழிய பார்ப்போம். எதையும் செய்ய முடியல. ஆனா குறை சொல்லணும்ன்றதுக்காக இந்த வேலையை செஞ்சிருக்காப்புல. மற்றபடி சட்ட விதிகள் எதுவும் மீறப்படவில்லை. கனிம வள கொள்ளை நடக்குது. இந்த கொள்ளை சம்பந்தமாக வரக்கூடிய வசூல் வந்து கோபாலபுரத்துக்கு போகுது அப்படின்னு சொல்றார். அதாவது மறுபடியும் சொல்றோம், அண்ணாமலைக்கு ஒரு எல்லை இருக்கு. கோபாலபுரத்துக்கு வந்து போகுதான். இவர் வந்து கதை எழுதிட்டு இருக்காரு. யாரு? துக்ளக் குறுக்கு மூர்த்தி எழுதி கொடுத்தார கதை. எச்சு கூஜா கொஞ்ச நாளா காணமே, அவ எழுதி கொடுத்தானா? என்ன கதை எழுதுறீங்க நீ? யாரு? உனக்கு என்ன யோகிதை இருக்கு? போய் கண்ணாடியில போய் பாரு. உன் மூஞ்சே உன்னை காரி துப்பும். கோபாலபுரத்தை பற்றி பேசாதையா. கோபாலபுரத்துக்கு போதான் இவர் பெரிய இவரு. அதுக்கு பத்திரிக்கை, அதுக்கு ஒரு RSS பேப்பர் பெருசா போடுறான். இதுக்கு பதில் சொல்லுங்க. 2009 2010 கர்நாடகத்துல பிஜேபி கவர்மெண்ட் தானே, எடியூரப்பா தானே. அந்த கவர்மெண்ட் நேரத்துல ஜஸ்டிஸ் ஹெக்டே தலைமையில ஒரு பெரிய கமிட்டி குழு போட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்டு வேற வழி இல்லாம போடப்பட்டது. எதுக்கு? கனிம வளம் சம்பந்தமாக கர்நாடக மாநிலத்துல தவறு நடக்குதுன்னு விசாரணைக்கு போட்டாங்க. என்ன நடந்தது தெரியுமா? ஹெக்டேவுடைய அறிக்கை என்ன தெரியுங்களா? அந்த குழுவினுடைய அறிக்கை, அண்ணாமலை அப்ப அங்க போலீஸ் ஆபீசர். அதுக்காக சொல்றேன். அப்ப நமக்கு அண்ணாமலை மேலேயே சந்தேகம் வருது. 400,000 கோடி 400,000 கோடி தெரிஞ்சுக்கங்க ஊழல் நடந்ததாக 45 மில்லியன் டன் இரும்பு தாதுகள் எல்லாம் எடுத்து தனியார் எங்க தெரியுமா அனுப்பிச்சான்? அண்ணாமலை தேசப்பத்தி, தேசம், இந்தியா, பாரத தேசம். உங்க பாரத மாதாக்கி தேசம் சொல்றிய, நாங்களாம் இந்தியான்றோம். நீ இல்லாத பாரத மாதாக்கின்னு கத்துறிய. அண்ணாமலை இதுக்கு சொல்லு. அந்த இரும்பு தாதை கர்நாடக மாநிலத்துல பிஜேபி கவர்மெண்ட் 50% வந்து சைனாவுக்கு அனுப்புதுங்க. இதுக்கெல்லாம் ஆதாரங்கள், பத்திரிகைகள் வந்தது. இங்க வந்து என்னமோ கதை பேசிவிட்டு குஜராத் பூகம்பம் ஏன் வந்தது தெரியுங்களா? அப்ப ஆய்வாளர்கள் மிக தெளிவாக என்ன கண்டாங்க தெரியுமா? இந்த பூகம்பம் திடீர் பெரிய பூகம்பமாக வந்ததற்கு காரணம் இந்த குவாரியை நடத்தியவர்கள் மிக அதிகமான முறையில் சட்டத்தை மீறி, விதிகளை மீறி எடுத்து எல்லா இடங்களிலும் மண்ணை தோண்டி வைத்த காரணத்தினால் இந்த பூகம்பம் வருகின்ற வாய்ப்பு வந்ததுன்னு ஆய்வாளர்கள் சொன்னாங்க. அதுவும் அண்ணாமலைக்கு தெரியணும். அண்ணாமலைய போய் 2 தடவை பார்த்துட்டு வான்னு சொன்னோம். இப்ப கோவாவுல கனிம வளம் இப்ப பெரிய இவரு மாதிரி பேசுறாரு. கோவாவுல போய் பாரு என்ன நடக்குதுன்னு. இன்னைக்கும் கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு. எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறோம் என்றால், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், இல்லீகல் சட்ட விரோதம், சட்டத்துக்கு துரோகமாக மக்கள் அழிஞ்சாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிற பிஜேபியில காவி கூட்டத்துல இருந்துகிட்டு கோபாலபுரத்துக்கு போகுது. எங்க தலைவர், எங்க உயிரோடு கலந்த உத்தம தலைவர் வாழ்ந்த அந்த இடத்தை பத்தி சொல்றோம். பனாதியாக இருக்கிற இந்த காவி பரதேசி இன்னும் கூட பாருங்க, உத்தரகண்ட சொல்றாங்க. உத்தரகண்ட்லயும் அதே மாதிரிதான்
இந்த பிஜேபி. ஆக இந்தியா முழுக்கவும் போதைப் பொருள் கடத்தல், கனிம வளத்தை ஏற்றுமதி செய்தல், சைனாவோடு உறவு வைத்துக் கொள்ளுதல், எல்லா பகுதிகளிலும் என்னமோ தமிழ்நாடு தனிநாடு மாரியும், இவர் என்னமோ இப்பதான் உலகத்துக்கே புதுசா வந்தவர் மாரியும் அண்ணாமலை. அண்ணாமலைக்கும் எடியூரப்பா காலத்திலே கர்நாடகத்திலே நடைபெற்ற இந்த தாது மணல் கொள்ளையிலும் சம்பந்தம் இருக்கிறது. அந்த கொள்ளையிலே சம்பந்தம் இருக்கிற காரணத்தால அதை அப்படியே மறைச்சிட்டு இங்க வந்து கதை எழுதிட்டு இருக்காரு. ஆகவே நான் சொல்ல விரும்புறேன், அண்ணாமலை ஆரோக்கியமான அரசியலுக்குப்பா விமர்சனம் பண்ணு, பதில் சொல்லவா. சும்மா எங்க தலைவர் பேரை, எங்க பகுதி பெயரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் வேண்டாம், விட்டுடு. துணை பிரதமர் கனவுல வந்து ஸ்டாலின் இருக்கிறாரு, அதனால தான் இதை கண்டுக்காமல் இருக்கிறாரு. இப்போ நாங்கள் வந்து 20 நாள் டைம் கொடுத்துருக்குறோம். அந்த 20 நாளில் இதெல்லாம் நடவடிக்கை சரியாக எடுக்கப்படலை அப்படின்னா நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவோம். மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் கர்நாடகத்தில் துவக்கி எங்கள் யூபி குஜராத் வழியாக வந்து தமிழ்நாட்டிலே முடிப்போம் அப்படின்னு கூட அண்ணாமலை கிழிக்கலாம். அண்ணாமலை நீ எதையாவது பண்ணு, ஆர்ப்பாட்டத்துல பேசி நான் இனிமேதான் போராட போறேன்னு சொன்ன ஒரு லூசு. பேசுறது வந்து ஆர்ப்பாட்டமா, ஆனா இனிமேதான் நான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போறேன்னு சொல்றதுக்கு பேர் என்ன அர்த்தம்? இந்த அண்ணாமலைக்கு ஏதாவது இருக்குதா? அந்த பார், பிரைம் மினிஸ்டர் பதவி, குடியரசுத் தலைவர் பதவி, கோபாலபுரத்தினுடைய கொள்கை கோமகன் எங்கள் தலைவர் முத்தமிழறிஞருடைய கதவை தட்டிச்சு. நீங்க வாங்க, நீங்க வந்து பொறுப்பை ஏற்றுங்கன்னு. என் உயரம் எனக்கு தெரியும் என்று சொன்ன தலைவர் கலைஞரின் திருமகன் தான் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி. எது எப்படி என்ன என்று அவருக்கு தெரியும். நீ ஒண்ணும் குதிக்க வேணாம். ஒருவேளை இயற்கையின் மாறுபாடுகளில் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டராக அவர் வந்தால் உலகத்திற்கே இந்தியா தலைமை தாங்கக்கூடிய அளவிற்கு நிர்வாக திறனோடு ஆளுமை பண்ணக்கூடிய செயல்பாடு அவர்கிட்ட இருக்கு. ஆனா அவருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்ன அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் இன்றைய தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரலாற்றை புரட்டி கொண்டு இருக்கிறார். பதிவுகள் இருக்குங்க. இப்ப எங்க போனாலும் எங்க வந்தாலும் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்தியாவுல தமிழ்நாட்டை வந்து நம்பர் 1 ஸ்டேட்னு சொல்றான். என்னங்க இது? இப்ப காலை சிற்றுண்டி போலாம் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. அரசு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் அதிகம் சேர்ந்துட்டாங்க. உயர்கல்விக்கு போனா அதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. கல்வியில கவனத்தை செலுத்துகிறார். தனித்திறனை வளர்ச்சி அடைகிறார். ஆக அவருக்கு தேவை, இன்னைக்கு சொன்னாருங்க, மிக தெளிவா சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றுவது ஒன்று. 2வது, இந்தியாவின் பன்முகத்தன்மையை காப்பாற்ற வேண்டும். நீங்க சொல்லியிருக்காரு பாருங்க, இந்தியாவின் பன்முகத்தன்மையை காப்பாற்றுவோம், அந்த பணியில் ஈடுபடுவோம். அதான் அவருடைய எண்ணம். அவர் யாரை குறிப்பிட்டார் எடுத்த உடனே? மரியாதைக்குரிய ராகுல் அவர்கள். நல்ல சிந்தனையாளராக, மாநிலங்களுக்கு அதிகாரம் தரக்கூடியவராக, இந்தி திணிப்பு வேண்டாம் என்று சொல்லக்கூடியவராக, எல்லோரையும் மதிக்கக்கூடியவராக இருக்கின்ற கருத்துக்களை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிற ராகுல் அவர்களை எங்களுடைய தலைவர் கை காட்டினார். அவர் வந்தா நல்லா இருக்குன்றார். அப்படி எல்லா வகையிலையுமே குமரியிலிருந்து காஷ்மீர் வரை பிஜேபி என்பது மிக மிக மோசமான அளவில் இன்றைக்கு வலிமை இழந்திருக்கிறது. கொல்ல கொல்ல கொல்ல, இல்ல மக்கள்கள் ஆயிரக்கணக்கான பேர் சாவுதல், இல்லையா ஜாதியை தூண்டி விடுதல், இல்லையா மதத்தை கிளப்பி விடுதல். நீங்க வேணா பாருங்க, சைனாவுக்கு 50% இரும்புத்தாதை ஏற்றுமதி பண்ணுகின்ற இந்த அண்ணாமலை கட்சி தேர்தல் நெருங்கும் பொழுது அந்த சைனாவோட வாருன்னு ஒரு வேலை கட்ட போறான், ஆக்ட் பண்ண போறானுங்க. அதுக்கான வேலை நடக்குது. நடிப்பு, நாடகம். சைனாவை விட மாட்டோம், நாங்கள் எல்லோரும் காப்பாற்றுங்கள், மோடியின் கருத்தை வலுப்படுத்துங்க, ஒரு டூப் ஒண்ணு நடக்க போகுது, ஒரு கவர்மெண்ட் நாடகம் ஒண்ணு. அதுக்கான ஒத்தியை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்களாம் அங்க உட்காந்துக்கிட்டு அமித்ஷா. அது ஏன்னா மக்களை ஏமாத்த, இப்படி மக்களை ஏமாத்த வரக்கூடிய இந்த கூட்டத்தின் ஆட்டம், அந்த ஆட்டத்தின் உருவம் தான் அண்ணாமலையின் பேச்சு. எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுதெல்லாம் ஓபிஎஸ் அணியை வந்து அவங்க வந்து திமுகவுக்கு பி டீமாக செயல்படுறாங்க, துரோகிகளாக இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓபிஎஸ் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திக்கும் பொழுது அவங்க தான் பி டீமு, சி டீமு, டி டீமு, A to Z டீம் அவங்க தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை 2 அணியில் ஏதோ ஒரு அணி திமுகவுக்கு உண்மையுமே பி டீமாக இருக்குதா, இல்லை அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி மாறி மாறி சொல்லிக்கிறாங்களா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
நான் என்ன சொல்ல வரேன்னா, எது எப்படி இருந்தாலும், இவங்க 2 பேருடைய பார்வையில திமுக தான். திமுக, திமுக, திமுகன்னு திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி 24 மணி நேரமா இந்த 2 பேரும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு திமுக உயரமா இருக்குன்னு 1. 2வது ஓபிஎஸ்ன்றவரு ஒரு நாள் சொன்னாரு. நாங்கள் சின்னத்துக்கு தான் ஓட்டு கேட்போம். வேட்பாளருக்கு ஓட்டு கேட்க மாட்டோம். இந்த மாரி ஒரு இத காமெடிய வந்து எவளாலும் செய்ய முடியாது. அது பன்னீர்செல்வம் சொன்னாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி அவரு நான் எங்களுடைய வேட்பாளருடைய வெற்றிக்காக நாங்கள் நாங்கள் பாடுபடுவோம். எதைப் பற்றி எவர் வந்தாலும் வராட்டினாலும் கவலைப்பட மாட்டேன்னாரு எடப்பாடி. இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனையில ஒரு உண்மையான ஒரு எண்ணத்தை நினைச்சு பார்க்கணும். ஓபிஎஸ்ஸினுடைய தாயார் மறைஞ்சிட்டாங்க. அப்படி அவங்க தாயார் மறைஞ்சபோது நம்முடைய முதல்வர் எங்க தலைவர் அண்ணன் உடனடியாக தாயாரை இழந்தவருக்கு இரங்கலை தெரிவிச்சு, வருத்தம் தெரிவிச்சு கவலைப்படாதீங்கன்றாரு. ஆனா எடப்பாடி ஒரு நாள் வரையில் எதையுமே சொல்லல. மனசாட்சியே இல்ல. கூடவே இருந்தவர்களுடைய குடும்பம். அந்த அம்மா சோறு போட்டு தின்னாராம் இவரு எடப்பாடி. அப்பலாம் ஓபிஎஸ் கூட இருந்தவங்கலாம் சொன்னாங்க. இப்படி 2 தரப்பும் மாறி மாறியாக மனித குல ஒரு மனித பண்புக்கு வித்தியாசமான ஆட்களா 2 பேர் இருக்காங்கன்னும்போது, இதுல என்ன பி டீமு, ஏ டீமு, சி டீமு. மொத்தத்துல இந்த 2 பேரும் யார் தெரியுமா? டபிள்யூ டீம். டபிள்யூ டீம்னா வொர்ஸ்ட் டீம். வொர்ஸ்ட் டீம் 1 நம்பர் 1 எடப்பாடி. வொர்ஸ்ட் டீம் நம்பர் 2 மிஸ்டர் பன்னீர்செல்வம். திமுகவுக்கு இல்ல. பிஜேபியினுடைய வொர்ஸ்ட் டீம் 1, வொர்ஸ்ட் டீம் 2. வொர்ஸ்ட் டீம் எது இந்தியாவுலன்னா பிஜேபி. அதனால இது அதுக்கு மேல நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. இந்த மாநாட்டு சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள்லாம் பங்கேற்று பேசியிருக்கிறாங்க. 3வது அணி அமைந்தால் அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கும். அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்கள், ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கு எதிரானவர்கள் ஓரணியில் திரள வேண்டும் என மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் பேசியிருக்கிறார். அப்படி 3வது அணி அமையாமல் காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி மிகப்பெரிய அளவில் அமையுமா? வாய்ப்பு இருக்கா? இப்போ அகிலேஷ் யாதவ், சந்திரசேகர் ராவ், மாயாவதி, மம்தா பானர்ஜி இவர்களெல்லாம் இதுவரைக்கும் வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு உறுதியளிக்கிற மாதிரி ஒரு தகவல் எதுவும் சொல்லலை. யூகத்தை தான் நம்ம சொல்ல முடியும். நாம அன்றைக்கு அந்த மாநாட்டில் சொல்லப்பட்டது ஒரு கருத்து. பாருங்க, இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இந்தியாவை நாசமாக்கிடும். ஆர்எஸ்எஸ் மைண்ட் இருக்கிறவங்களை விரட்டணும். எல்லாரும் வாங்க ஒண்ணா சேரும். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நம்ம தேர்தலை சந்திப்போம் என்று ஒரு கருத்தை உலகத்தின் முன்னால் வைத்திருக்கிறார்கள். அந்த பதிவை, அந்த கருத்தை இந்த நிமிடம் வரை யாரும் மறுத்தில்ல. அது எப்படி, இது எப்படின்னு மறுத்தில்ல. அப்படியே அமைதியா இருக்கு. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு யோசிக்கிறவோ, இல்ல பேசவோ, இல்ல அவங்க கட்சியை கலந்து ஆய்வு செய்வோ நாட்கள் இருக்கின்றன. ஆகவே மிக தெளிவாக அங்கு சொல்லப்பட்ட அந்த கருத்து என்பது ஓகே தான். நியாயமானது, ஒத்துக்கொள்ளக்கூடியது. அது இல்லாம காங்கிரஸ் தனியாக அமைந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்விகள் வருகின்ற பொழுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பிஜேபி என்பது எல்லா மாநிலங்களிலும் மிக மோசமான ஒரு சமூக சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு. மக்களை மட்டுமல்ல, இளைஞர்களையே கெடுத்து குட்டிச்சுவராகி இருக்கு கொஞ்சம் பேரை. அப்படி குட்டிச்சுவராக்கி இளைஞர்களை நாசமாக்கி வைத்திருக்கிற அந்த பிஜேபியை அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் நேரடியாக எதிர்த்து வீழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நிலைமை வந்திருக்கு. ஆகவே எது எப்படி இருந்தாலும் பாசிஸ்டுகளாக இருக்கக்கூடிய காவி கூட்டத்திற்கு எதிர்கால ஆட்சி என்பது கிடையாது. அதானி விவகாரம் அதில் வந்து பிரதமர் வந்து வரைக்கும் வாய் திறக்கல. ஆனால் உண்மைகள் வெளிவரும் வரை கேள்வி எழுப்பி கொண்டே இருப்பேன்னுங்கிறார் ராகுல் காந்தி. அமித்ஷா வந்து அதில் ஒன்றும் இல்லை, அதில் வந்து பேசுகிற மாதிரி இல்லை, அவர் முதல் போடுறாரு, முதல் எடுக்கிறாரு, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அவர் போயிட்டார். மோடி வாய் திறக்கவே இல்லை. ஆனால் இந்த உண்மைகள் வெளிவர வரைக்கும் நான் கேள்வி எழுப்பி கொண்டே இருப்பேன்கிறார் ராகுல் காந்தி. ராகுல் வந்து மிக தெளிவாக இருக்கிறார் என்று பொருள். மிக தெளிவாக என்பது இந்திய துணைக்கண்டத்தை தாண்டி இந்தியாவை தலைகுனிய வைக்கக்கூடிய அளவிற்கு அமெரிக்காவிலே இருக்கிற ஹிண்டன்பர்க் என்ற அந்த நிறுவனம்
மிக தெளிவாக நம்மளுடைய ஆய்வு அறிக்கை என்று வெளியிட்டு இந்தியாவில் ஒட்டு மொத்தமாக இந்த தனியார் இந்த அதானி கம்பெனிஸ் குழுமங்கள் ஷேர் மார்க்கெட் அத்தனையுமே கையில வச்சுக்கிட்டு இருக்கலாம். எப்ப வேணாலும் இந்தியாவை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் எதிர்காலத்தை பாழ்படுத்துகின்ற அளவுக்கு அதானி குரூப்ஸ் இருக்குன்னு அவங்க ஆய்வுகள் மூலமாக சொல்லியிருக்காங்க. வேணா கேஸ் போட்டுங்க எங்க மேல, நாங்க அங்க ப்ரூவ் பண்றோம். இது வரைக்கும் அவனுக்கு கேஸும் போடல. மோடி வாய திறக்கலன்றது ஒரு பக்கம், ஏன் வழக்கு போடுறதுன்னு கேட்கிறாங்க, வழக்கும் இவனுக்கு போடல. ஆக ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் இந்தியாவிற்கு ஒரு தலைக்குனிவு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் அதானி குழுமத்துக்கு மாத்துறாங்க. என்ன அர்த்தம்? ஏர் இந்தியாவை வித்துட்டானுங்க சுத்தமா. ஏர் இந்தியா இப்ப லாபத்தில் நடக்குதான், நல்லா தெரிஞ்சுங்க. ஏர் இந்தியா அரசின் பொது நிறுவனமாக இருக்கின்ற பொழுது லாபம் குறைவான். இப்போ நிறைய லாபம் கிடைக்குதான். அதை யாருக்கு கொடுத்தானுங்க? தனியாருக்கு. இன்னைக்கு தனியாருக்கு கொடுத்தது மட்டும் கிடையாது, இதுக்கெல்லாம் பிஜேபி, அண்ணாமலை போன்ற கூட்டம் திமுகவை பத்தி கேள்வி கேட்காதீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் இயக்கம், சமூக நீதி இயக்கம் இப்ப கேள்வி கேட்கலாம் நம்மளை பார்த்து. எதுக்காக கோபம் வருதுன்னா ஒண்ணும் இல்ல, இந்தியாவுல இன்னும் பல ஏர்போர்ட் ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஏர்போர்ட்? ஏன்? என்ன அர்த்தம் தெரியுங்களா? தனியாருக்கு ஏர் இந்தியா வித்துட்டானுங்க. எல்லாருக்கும் தனியாருக்கு கொடுத்துட்டு அவங்க விமானங்கள் போய் வருவதற்கு ஏர்போர்ட் இல்லையா, அதுக்காக புதிய புதிய ஏர்போர்ட் தொடங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அரசு வருமா? இந்த மாதிரி மக்கள் விரோத போக்க நம்ம எங்கேயாவது பார்த்திருக்கோமா, கேள்விப்பட்டிருக்கோமா? ஆகவேதான் திரும்பவும் நம்ம குறிப்பிட விரும்புகிறோம், இந்த ஹிண்டன்பர்க் அவங்களுடைய இதுல அமெரிக்காவில இருந்து வந்த அந்த இது பார்லிமெண்ட்ல, யுஎஸ்ஏ பார்லிமெண்ட்ல கொஸ்டின் பண்றான். யுஎஸ்ஏ பார்லிமெண்ட்ல இந்தியாவை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு அவமானத்தை உருவாக்கியது மோடி அரசு. மோடி அரசு அங்க கூட பதில் சொல்லியிருக்கலாம், அதை கூட சொல்லல. அது என்னங்க, அவர் பாக்குறாரு இவர் பாக்குறாருன்னு இவர் பாட்டுக்கு நாடகம் நடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஆக எதிர்காலத்தில் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.